நீங்க வந்து திருநங்கைகளை வச்சு பிசினஸ் பண்றீங்களா? எந்த திருநங்கை வச்சு நான் பிசினஸ் பண்ணுவேன்? எனக்கு அவசியமும் கிடையாது. பிசினஸ் பண்றீங்களா? அதாவது இந்த நம்ம கடை கேட்போம் இல்லையா, அப்பெல்லாம் யாருமே என்கிட்ட இல்லையே. நம்ம வீட்டில் வந்து பாருங்க, நானு உங்க மச்சனு அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. வேலை செய்யறவங்க 2 பேர், அவ்வளவுதான், வேற யாரும் இல்லை. அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு அவங்கவுங்க தனித்தனியா இருக்கிறாங்க. ஓகே, நீங்க வந்து கடை கேட்டு இல்ல ஏதாவது தொழில் பண்ணி உங்களுக்கு பணம் கொடுத்தே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வந்து நிறைய பேர் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கீங்களாமே. நான் ஐயோ ஆண்டவா, இதெல்லாம் கேட்க ரொம்ப வேதனையா இருக்குது. வாய் இருக்குதுன்னா இஷ்டத்துக்கு பேசலாமா? உயிரை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது, உயிரை படைக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கடவுளால் மட்டும்தான் முடியும். இந்த அக்குரமணி எல்லாம் யார் பேசுறது? வன்மையா நான் கண்டிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. என்னோட வீட்டில் திருநங்கை ஒருத்தர் கூட கிடையாது. இங்க பிரிட்ஜு கீழே இருக்கும்போது இருந்தாங்க, எல்லாம் சம்பாதிச்சாங்க, அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு கிடையாது. இப்போ நான் என் கோயில் உண்டு, என் வீடு உண்டு, கோயில் உண்டு, என் வீடு உண்டு, அவ்வளோதான். பூஜைக்கு போவேன். இதுதான் உண்மை.